கேர்ள்ஸ பார்த்தாலே வந்து வெறுக்கிற ஒரு பையன் தான் நிக்கில். யா 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 கேர்ள்ஸ பார்த்தா வெறுக்கிற பையன் விஜய் டிவிக்கு எப்படி வந்த? போய் மியூசியத்துல நிக்க வேண்டியதானே. நல்லா கேளுமா. இல்ல வெறுக்கிறதுக்கு காரணம் என்னடா பிரியங்கா? வாழ்க்கையில பார்த்த பொண்ணுங்க எல்லாம் ஒன்ன மாதிரியே இருந்திருக்காங்க போட்டு. யாராவது லவ் வந்து சொன்னா கூட வானா போய் படிங்க அந்த மாதிரி சொல்லி அனுப்புற ஒரு பையன் அவள். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். நீ கரெக்டா போற. ஏன்னா பேசாத பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். என்ன இது? அந்த பையன் பேசுறதே கம்மியா தான் பேசுவானா, பாடுறதும் கம்மியா தான் பாடுவான். புரியுதுங்களா? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்படி பார்த்தா நீங்க பேசுறதுதான் அதிகம், காமெடி சுத்தமா வரலையே. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உன்னி சாருக்கு என்ன தெரியுமா கோவம்? கூட சுனிதா டான்ஸ் ஆடல, ஆனா உன் கூட டான்ஸ் ஆடிட்டா அப்படின்றது. சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. உன்னி சார் வந்து ஒரு ஒன்னிசா ஒரு டான்ஸ் என் கூட ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டான்ஸ் ஆடவே வராதுமா. எனக்கு பாட வராது. ஆனா சூப்பர்ல கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடணும். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். Oh my god. நம்ப முடியல பாஸ். சாக்கொக்கொர. உன்னி சாருக்காக ஒரு பெரிய கைதறி கொடுங்க சார் எல்லாருமே. பாக்ஸ் கொடுங்க எல்லாரும் அவருக்கு. என்ன சபாஸ் மாமா. பாட்ட பாடுங்க. உனக்கு தான் ரொம்ப முக்கியம். ஆமா. மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். யோ நீ தான். என்ன சொல்றீங்க சிக்கனுங்க? ஐயோ குரு வணக்கத்தையே வெறும் வணக்கமாக்கிட்டியா? சரி ஓகே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் எவ்வளவு மண்டகளா பாத்தீங்களா சார்? முத பாட்டு பக்குவமா ஆரம்பிக்க சொன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா பாடுறானுங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு எதுவுமே பண்ணலனா அடுப்பையாவது பத்த வை. அப்படி டக்குன்னுலாம் பத்த வைக்க கூடாது. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் உங்களுக்கு நான் அதான் ஹெல்ப் பண்ணுமா கோபால்? இது ஒரு டிஷ் நீங்க சமைச்சிட்டீங்கன்னா இன்னொரு டிஷ் நான் பண்ணுவேன். அது இல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த பொண்ணு பேரு பாலப்பிரியா. ரொம்ப மங்களகரமான ஒரு புள்ள, நல்ல பாட்டு பாடும். இவருக்கான ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆளு. பாட்டுக்கு இதுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. என்ன மாதிரியே போட்டோ எடுத்துக்கிட்டான் அவன். உங்கள மாதிரி தான் ஒன்லி பில்டப் ஒரு தான். சொல்றா. என்ன நம்ம பேசுறா? என்ன மறைக்கிற? கட் பண்ணவே சொல்லல. ஒரு குக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ பாட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கே. ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தலைவர் ஃபேனா நீ? தலைவர். சாரும் தலைவர் ஃபேன் தான். மாதம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் மாரிசாமி பேர். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி நான் உங்களுக்கு ஒரு காமெடி சொல்றேன். இது என்னது? தக்காளி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இவங்க ஊரு சீர்காழி. சரி காமெடியா போறோம். காமெடி இல்ல காமெடி. கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. ராஜ் சூப்பர் ஸ்டார் அடுத்து ஜாயின் பண்றாங்க. நானும் தான் போறோம். பாடி காட்டவா? கோழியம்மா ராஜகாளியம்மா மாலைய எங்கள் பொன்னியம்மா சித்தல்லியம் குங்கும கோதை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது முன்னாடி வந்துட்டே இருக்கான் போறா. அன்னை யசோதை செந்தூர தெய்வம் திங்காலத்து பாச்சி அன்னியம்மா எங்க செல்லியம்மா சொல்லி வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் நார்மலா டிவில வரத வீடியோ பண்ணி எஸ்எம் எடுத்து போட்டாங்க. வணக்கம் வந்தனம் நமஸ்தே. வணக்கம் வந்தோனா சைதாபேட் நந்தனோனக்கு வாங்க. ஏய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு. ஹலோ ஹலோ டேய் கேக்குதா? என்ன புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். அது ஃபுல்லா இப்ப இதாயிடுச்சா? ஐயோ ஒண்ணும் இல்ல மேம், சாரி. தெரியாதரமா பட்ட. என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணல. இவர்தான். அவருக்கு அதான் வேலை. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஏலே ஏலே எங்க இருக்க? சூப்பர் சிங்கர் இருந்து வந்து இருக்க. பின்னாடி அவர் இருக்கார். திட்டு வரோம். வா க்ளீன் பண்ணலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ?